ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜோதிட அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள், நமது நேயர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்க போறோம். அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உத்தரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது. அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு, அதுலேயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அம்மன் அருள் பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய, அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது, அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆடி அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அமாவாசை தினங்கள்ல ஆடி அமாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைவரும் பாத்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும், குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது. தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். ரிஷப ராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த வகையில ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலபுருஷனின் இரண்டாவது ராசி தாங்க ரிஷபராசி. இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்றது உண்டு. அதே போல இங்க சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி, அதே நேரத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அங்க இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா, பணம் அதிகமாக பிளங்கக்கூடிய இடம், அதிகமாக பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா ரிஷபராசி தான். அந்த வகையில ரிஷபராசியை பொறுத்த வகையில கலை, இலக்கியம், ஆர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு. ஆமா, அது மட்டும் இல்லாம பல மொழிகள் பேசுறது அப்படிங்கிற விஷயமும் சில பேருக்கு அந்த விஷயங்கள் உண்டு. அதே நேரத்துல அன்பு செலுத்துறது, குடும்பத்தை ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கிறது, அன்பா இருக்கிறது, குடும்பத்திற்காக எதையும் செய்ய துணிகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே நேரத்துல ஒரு நிலையா நிதானமா யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எப்போதுமே வேலை, தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அதிக அக்கறை கொண்டவர்களா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமா, அது மட்டும் இல்லைங்க, வேற என்ன சிறப்புகள் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த மாசத்தை பொறுத்த வகையில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னாக்க குரு செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்துல 3ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் அமர்ந்திருக்கிறார். ஆமா, அமர்ந்திருக்கிறார். அதுவும் சூரியன் 4 கூடியவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல கேது பகவான், அடுத்து பாருங்க 10ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படிப்பட்ட அமைப்புகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப ராசிநாதன் 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போய் இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க, எடுக்கிற முயற்சிகள், நீங்க எடுத்த முயற்சிகள், உங்களோட முயற்சிகள் எது சார்ந்து உங்க என்ன ஓட்டம் இந்த மாதம் இருக்குதோ அது சார்ந்த விஷயத்துல நீங்க கவனம் எடுங்க, சக்சஸ்ஃபுல்லா முடியும். அப்ப என்னன்னா, அரசு சார்ந்து முயற்சி பண்றவங்க தாராளமாக இந்த காலகட்டத்துல அவங்களுக்கான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அடுத்து உறவுகள் சார்ந்த விஷயத்துல உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றிப்படும். உங்களோட அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் உதவிகரமா இருப்பாங்க. அக்கா, தங்கையெல்லாம் உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, வெளிநாடு, வெளியூர் போகணும்னு திட்டமிட்டிருந்த ரிஷபராசி அன்பர்கள்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அவங்க வெளிநாடு, வெளியூர் பயணம் செல்லலாம். அதே நேரத்துல
இடம் பூமி சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னாக்க அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா இடம் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கவனம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆமாம், அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பேசி ஒரு தீர்வெடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 7க்குடையவன் வந்து ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கார், குருவோட சேர்ந்து அமர்ந்திருக்கார். அப்போ ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் அதிகரிக்கும், குடும்பத்தோட தேவையை நிறைவேற்றுவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெரிய மனிதரோட வழிகாட்டுதல், அதாவது விஐபியோட சந்திப்புகளும் உண்டு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக தன்னோட பார்ட்னரோட வருமானம், அதாவது கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தோட வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குடும்பத்தில் அசத்தும். ஆமாம், அதாவது அதிகமாக உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட மனைவி வழியில், அதே நேரத்தில் உங்களோட மனைவிக்கோ வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே நேரத்தில் கணவன் மனைவி இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செழிப்பமாக இருக்கும். அதுலேயும் இடம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். உங்களோட பூர்வீக இடம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இளைய சகோதரிகள் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமாக உங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வேற என்ன விசேஷங்கள் இருக்குது? குழந்தைகளோட கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதிக முயற்சி எடுத்திருந்தீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக முடியுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, சக்சஸ்ஃபுல்லாக முடியும். அடுத்து தொழிலதிபதி வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலதிபதி வக்ரம் அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா, அவரே பாக்கியாதிபதியாக இருக்காரு. அப்போ தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தில் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய லாபம் அப்படிங்கிறது இல்லைனாலும் போதுமான விஷயங்கள் லாபம் அப்படிங்கிறது நிதானமான லாபம் அப்படிங்கிறது இருக்கும். பெரு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, ஆனால் நிதானமான ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் நீண்ட நாள் திட்டமிட்டு இருந்த, நீண்ட நாள் வெளியூர் போகணும்னு பயணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கிறதும் சரி, வெளிநாட்டு வேலைக்காக போவதும் சரி, அல்லது தொழில் சார்ந்து திட்டமிட்டு தொழில் சார்ந்து ஒப்பந்தங்கள் சார்ந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அப்ப வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல தொழில் பண்றவங்க அல்லது வேலைக்காக போறவங்க, கல்விக்காக போறவங்கலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போகலாம். நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். அதாவது போற காரியம் ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தத்துல இந்த ரிஷபராசினியர்களை ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் ரிஷபராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட ஜாதக அமைப்புகள், ஜிய சாதகம் எப்படி இருக்குது, ஆமாம், இலக்கணம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, ஆமாம், இவைகளுக்கெல்லாம் என்ன மாதிரி பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கங்க. அடுத்து பாருங்க தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு நம்மளோட கோச்சார பலன்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எது சார்ந்த முயற்சிகள் கைகூடும், எது சார்ந்த முயற்சி எடுக்கலாம், எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ உங்களுடைய
விஷயங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெடுதலான விஷயங்கள்லாம் நிறைய இல்லை. ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய, அதுவும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய, அப்போ கமிஷன் தொழில்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாயுடன் சேர்ந்த குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. குரு பார்வை அப்படிங்கிறது 5, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 7, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 9, 1, அதே நேரத்தில் 5, 7, 9ங்கிற பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பெருசா ஒன்றும் பாதிப்புகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு இல்லவே இல்லை. இருந்தாலும் ஜீவசாதகத்துல தசாபுத்தி அமைப்பை பார்த்து அதற்கேற்றார் மூல கோச்சார பலன்களோட ஒப்பிட்டு நீங்க அடுத்த முயற்சிகளை தொடங்கலாம். அடுத்து உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னாக்க கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்ப கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல நீங்க அரசு சார்ந்த விஷயங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களாம் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அப்பா தந்தை சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வழிகாட்டுதலும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை பொறுத்த வகையில திருமணம் விசேஷங்கள், அதே நேரத்துல திருவிழா விசேஷங்கள் போன்ற விசேஷங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட பங்களிப்பு, அதை எடுத்து செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபம் உண்டு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பயணத்தின் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தான் கிரக அமைப்புகளை பொறுத்த வகையில். அடுத்து வேற என்ன, மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும்னு திட்டமிட்டு இருந்தவங்களாம் தாராளமாக இந்த காலகட்டத்துல வேலை தொழிலுக்காக போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்குது. வாழ்த்துக்கள்.